ஹாய். இந்த சேனல் வந்து சும்மா ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் கிளாஸில் நல்லா வரைஞ்சி இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதை பேசிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி தான் இந்த சேனலும் சொல்கிறதுக்குள்ளே ஃபோன் கேட்கணும். இது என்னோடய முதல் வீடியோவில் எல்லாரும் என்ன பேசுவோம், ஒரு 50 வீடியோ போட்டதுக்கப்புறம் முதல் வீடியோவை பார்த்தா கிரிஞ்சாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் இருக்க போதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நானும் எங்கேயாச்சும் ஆரம்பிக்கிறோம்ல, அதனால தான் ஒரு பேப்பரை பேனாவை எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள். இந்த சேனலில் ஒரு பேப்பர் பேனா தான் வீடியோவே. ஒரு பேப்பர் பேனாவை எடுப்பேன், வரைவேன். அது எவ்வளோ நேரம் போகுதோ அவ்வளோ நேரத்துக்கு இந்த வீடியோ இருக்கும். அவ்வளோதான், நான் வரைஞ்சி முடிக்கிற வரை. என்ன வரைவேன் என்னென்னா எனக்கும் ஐடியா கிடையாது, உங்களுக்கும் ஐடியா கிடையாது. வரைஞ்சி முடித்தோடனே பார்ப்போம். என்ன பேசலாம்? முதல் வீடியோங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். என் ஸ்கூல் டைமில், இது நிறைய பேருக்கு சின்ன வயசில் தெரிஞ்ச கதையாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் எது சொல்லியிருக்கீங்களான்னு தெரியுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னன்னா, ஒரு பையன் இருக்கான். அவன் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க டீச்சர் வந்து எனக்கு ஒரு 5 வார்த்தை எழுதி நாளைக்கு வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன் வீட்டுக்கு வேக வேகமாக போவான். அவங்க அம்மாட்ட போய் கேட்பான். அவங்க அம்மா ஆப்பம் சுட்டுட்ருப்பாங்க. அப்போது அடித்து வாயெல்லாம் உடச்சிருவேன் அப்படிம்பாங்க. இவன் போய் கேட்டவுடனே அதை இவன் அடித்து வாயெல்லாம் உடச்சிருவேன்னு எழுதி வச்சுருவான். அப்புறம் அவன் அண்ணன்கிட்ட போவான். அவன் அண்ணன் வந்து கிரிக்கெட் பார்த்துட்ருப்பான். அப்போது 6 அப்படின்னு கத்துவான். அப்போது அந்த பையன் அதையும் எழுதி வச்சுப்பான். அடுத்தது அவன் வெளியே போனோடனே பக்கத்து வீட்டில் ஒரு கப்புள்ஸ் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பான். அப்போது இன்றைக்கி வேண்டாம் டார்லிங், நாளைக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதையும் எழுதி வச்சுப்பான். அப்புறமா பஸ்ஸில் பார்ப்பான். ஒரு பஸ்ஸில் வந்து லேடிஸ் ஃபஸ்ட் ஜென்ஸ் செகண்ட் அப்படின்னு எழுதியிருக்கான். அதையும் எழுதி வச்சுப்பான். ஒரு கடைசியாக ஒரு பழைய பித்தாளைக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு ஒரு இது எழுதியிருக்கான். அதையும் எழுதி வச்சுப்பான். இப்போது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான். அந்த டீச்சர் இந்த பையனை பார்க்கான். அவன் எங்கேயோ உட்காந்துருக்கான். அப்போது இந்த பையனை கூப்பிட்டு, தம்பி என்னப்பா எழுதியிருக்க அப்படின்னு கேட்கான். அப்போ அந்த பையன் எழுந்திரிச்சு நின்று அடித்து வாயெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போது அந்த மேமு என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்லி டஸ்டரை தூக்கி எறியும் அவன் மேலே. அது மிஸ் ஆகிடும். ஓ 6 அப்படின்னு இந்த பையன் கத்துவான். அப்புறமா அந்த மேமு டென்ஷன் ஆகி பிரின்சிபல் ரூமுக்கு வாடா அப்படிங்குவாங்க. அப்போ அந்த பையனும் பிரின்சிபல் ரூம் இன்றைக்கி வேண்டாம் டார்லிங், நாளைக்கு அப்படின்னு அடுத்த வார்த்தையை வாசிப்பான். அந்த மேம் டென்ஷன் ஆகி அவனை காரன்னு இழுத்துட்டு போனோடனே அந்த பிரின்சிபல் வாசல் வந்து உள்ளே போட அப்படிம்பாங்க. அப்போ அந்த பையன் இன்றைக்கி வேண்டாம் டார்லிங், நாளைக்கு அப்படிம்பான். அப்புறம் உள்ளே போனோடனே அந்த பிரின்சிபல் என்ன நினச்சிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு தான் பேசுவேன், இந்த ஸ்கூலை பற்றி என்ன நினைக்க அப்படின்னோடனே பையன் பித்தாளைக்கு பேரிச்சம்பழம் அப்படிங்க. அவ்வளோதான். இதுதான் சின்ன வயசில் கேட்கும்போது காமெடியாக இருக்கும். இப்போது ஏதோ கேரக்டர் குடிச்சிட்டு வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லா ஸ்கூலும் தெரியும். மேபி அந்த வேர்ட்ஸ் வேணால் மாறலாம். பட் இந்த கதை எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏர்லி 2K கிட்ஸ், இந்த 2K கிட்ஸ், ஏர்லி 2K கிட்ஸ், 90s கிட்ஸ். என்ன, நானும் ஏர்லி 2K கிட்ஸ் தான். நானும் தான் சக்திமான்லாம் பார்த்தேன். நான் இருக்கும்போது தான் போட்டாங்க. நான் என்ன கணக்குன்னு தெரில, ஏதோ ரொம்ப இதாக பேசுகிறாங்க. என்கிட்ட இருந்தோ அந்த WW கார்ட்ஸ்லாம் என்கிட்டையும் இருக்குது. ஏதோ 90s கிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இல்லை, அவன் இருக்கிற இடத்த பொறுத்து. மேக்ஸிமம் நான் எந்த இடத்துலலாம் அதெல்லாம் செம ஃபேமஸாக இருக்கும். நான் படிக்கும்போது இவ்வளோண்டு ஒரு கன் உண்டு. இந்த சைஸ் தான் இருக்கும். இந்த ஒரு விரல் சைஸ் இருக்கும். அதில் பால் ஒரு எல்லோ கலர் பால் வச்சு உள்ளே போட்டு அடிப்போம். சுவீர்னு வரும். அது என்ன ஒரு 20 ரூபா இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உண்டு, அவன்கிட்ட வச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவோம். அவன் அந்த பையன் 5 ரூபா கமிஷன் அடிச்சுட்டு வாங்கி தருவான். அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். சின்ன வயசில் நாம் என்ன பண்ணுவோம், நான்லாம் சின்ன வயசில் செம்மையாக வெளியே போய் விளாடுவோம், ஊர் சுற்றுவோம் மீன்ஸ் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தெரு உண்டு. எங்கள் வீட்டை சுற்றி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஒரு தெரு உண்டு. அது தெருவை தாண்டி எங்கேயும் போகக்கூடாதுன்னு எனக்கு ஆர்டர். கெட்டு போயிடுவேன். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அதனால் நான் என் சைல்ட்ஹுட்டில் ஜாலியாக இருந்தேன். என் ஸ்கூல் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அங்கே ஒன்றுமே இருக்காது, ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இவ்வளோ நேரம் கையை மறைச்சி வச்சுட்டு வரைஞ்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். மொதல் வீடியோவில் மாசாக இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, 6 நிமிஷம். 6 நிமிஷமா இல்லை, கொஞ்சம் வீடியோ நான் முன்னாடி தூக்கிடும். 5 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம்.
நான் வரைகிறது வந்து ஏதோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வரைவேன், மாஸாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. சும்மா என் கைக்கு வரைகிற பேட்டர்ன்ஸ் தான் வரைவேன். பெருசாலாம் வரைய தெரியாது. எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஸ்கிரிப்லர் ஆர்ட்னு. அதில் போய் பாருங்கள், அண்ணன் ட்ராயிங்ஸ் மாஸாக இருக்கும். அதனால் அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் 10 நிமிஷத்துக்குலாம் இது 1/4 மணி நேரம் போகும் போல் இந்த ட்ராயிங்கு பேஜை முடிக்கிறதுக்கு. ஒரு பேப்பர் ஃபில் பண்ணணும், இதுதான் நம்மளோட குறிக்கோள். அதனால் டப்புன்னு முடிப்போமா? இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பாட்டு அப்படின்ட்டுலாம் பாட்டு போட மாட்டேன், ஏன்னா காப்பிரைட் வாசிச்சிருக்கேன். அவன் பேர் சொல்லக்கூடாது. ஏ டு டி பாய் அந்த ரெக்கார்டு வாங்கி வச்சுருப்போம், ரெக்கார்டர், அது பேர் தெரியலையே. இந்த டப்பா ஒன்று இருக்குமே, வெள்ளை கலர் டப்பா, மாலை போட்டு தலைவன் ரைட் சைடில் டாப்பில் வச்சுருப்பார். A2D சேனல் இஸ் த பெஸ்ட் சேனல் ஐ எவர் சீன் ப்ரோ. Incoming voice call. இந்த மாதிரி நேரத்தில் தான் கால் பண்ணுவாங்க. இது ரெக்கார்ட் ஆகுமா இல்லை கட் பண்ணுமா? மினிட் கட் பண்ணோம், நம்ம பையன் தான் வேறு அட்டன் பண்ணிப்போம். A2Dயோட R&D நான் பார்த்து வியந்த வீடியோ டெய்லர் கார். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு R&D ஸோ ஃபார். எனக்கு இந்த உருட்டு மூவி கூட பிடிக்கும், செம்மையாக தான் இருக்கும். ஆனால் டெய்லர் அக்காவோட R&D நொறுக்கிடுவார் தலைவர். ஆனால் அதை பற்றி இந்த நேரத்தில் பேசினா ஐயோ பாவம், நான் அதை பற்றி பேச விரும்பல. ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் R&D ஒர்க்ஸ். பண்ணால் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி படிக்கணும்னு அவரை பார்த்து தான் கற்றுக்கணும் ப்ரோ. பிக் ஃபேன். நான் பார்க்குற யூடியூப் சேனல்ஸ்லாம் சொல்லிட்டா என்னடா பார்ப்பேன் தெரியுமா? A2D பார்ப்பேன், விஜய் சுதுலா சிஸ்டம் ஆன் சிப்புன்னு ஒன்று உண்டு, SOC. பிலிப்பிலி வீடியோவில் போய் பாருங்கள், SOCயை தலைவர் பிரித்து காட்டுவார். விஜய் சுதுலா A2D அந்த பிலிப்பிலி வீடியோவை பார்த்துப்பேன். பிலிப்பிலி வீடியோஸ் நான் பார்ப்பேன். இந்தியன் டூர் ரிவ்யூ பார்த்தேன். விஜய் சுது விலாக்ஸ், மொய்க்கோ டிஷ் தெரியுமா, அது பார்க்கலாம். இப்படி பார்க்கலாம், இது சேனலுக்காக பஞ்சம். இது பார்ப்பேன். குருபாய் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கும் குருபாய் வீடியோஸ். அப்புறம் நான் பார்க்குற மெயின் வீடியோ விஜய் சுது வீடியோஸ் பார்ப்பேன், பிலிப்பிலி வீடியோ பார்ப்பேன். JK தமிழ், தருண்குமார் A2D விஆர், ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு விஆரில் அடித்த மாதிரி. இப்போ நான் வீடியோவில் இவங்க எல்லாரையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். வீடியோவில் ஏதோ சண்டை போட போகிறேன்னா ப்ரோஸ்கீஸ், நான் வந்து பெரிய ஃபேன், அதனால தான் சும்மா பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எதுவும் கோச்சிக்காதீங்க, கேஸ்லாம் போட்டுறாதீங்கப்பா. வீடியோவிலே கேஸ் வாங்கினார் ஸ்கிரிப்லர் ஆர்ட் அப்படின்னு நியூஸில் வந்து அவ்வளோதான், வீட்டில் புதைச்சிருவாங்க. இப்படி ஒரு வீடியோ எடுக்கிறது வீட்டுக்கே தெரியாது, இழுச்சி வச்சு எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நான் பாவம், நான் பண்ணிடாதீங்க. ஓகே, 10 நிமிஷம் வராது போல் இந்த வீடியோ, பாதிலே முடியும். நான் இன்னும் பாதி பேஜே முடிக்கலையே. ஷீட். எப்படி இந்த அடுத்த வீடியோலாம் போட போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இந்த வீடியோக்கே தக்குது. எப்படி இவங்கெல்லாம் வீடியோ எடுப்பாங்க? ஏதாச்சும் ஒரு யூடியூபர்கிட்ட ஏதாச்சும் கமெண்ட் பண்ணி, ப்ரோ எப்படி ப்ரோ வீடியோ எடுப்பீங்க 10 நிமிஷத்துக்கு சும்மா யார் பேசுவா? JK தமிழ் ப்ரோட்ட கேட்கணும், அவர் எப்படி 10 நிமிஷத்துக்கு வீடியோவெல்லாம் வச்சுருக்கிறாருன்னு. அவர்கிட்ட கேட்டு கற்றுக்க போகிறேன். இவர் யார்டியூப் ப்ரோ NFS கேம் பிளேஸ் பார்ப்பேன், நல்லாயிருக்கும். செயின் 2 இப்போ விளாண்டாங்க, மாஸ். ஏதோ நான் இப்போ அவங்க பேரை சொல்லி ஏதோ வீடியோ போடுற மாதிரி இருக்குது. அதனால் லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் எல்ஸ். நீங்கள் யாரெல்லாம் ஸ்டம்பிள் கைஸ் விளாடுவீங்க? ஸ்டம்பிள் கைஸ் வந்து நான் கொஞ்சம் நல்லா விளாடுவேன். அதனால் இப்போது ரேங்க்டு மேட்ச் விட்டாங்க. நான் முன்னாடி விளாண்டுட்டு இருந்தேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கட்டு உள்ளே போனால் ரேங்க்டு மேட்ச்லாம் இருக்குது, மாசு. அப்படியே ஸ்டம்பிள் கைஸ் டெவலப்பர்ஸ் கிளான்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் தெரியுமா நீங்கள்? ஏன்னா அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நாங்கள் ஒரு கிளான் COCயில் வர்ற மாதிரி கிளான் ஒன்று ஆரம்பித்து ஃபைட் விடுங்க. கிளான் வார் எப்படின்னா 1v1 மாதிரி. அந்த இப்போ ரேங்க்டில் சில இதெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, அந்த இதெல்லாம் 1v1 கொண்டு வாங்க. யார் செலக்ட் பண்ணுறானோ அவங்க ரெக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி அதுக்கு ஒரு டைமிங் வச்சு அந்த டைமுக்குள்ளே வார் முடிக்கணும். ஒரு ஆளுக்கு டைம், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு டைம் அப்படின்னு.
என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த ஐடியா சொல்கிறேன். நல்லாயிருக்கும். நல்லாயிருக்குமான்லாம் தெரில. கிளான் ஐடியா நல்லாயிருக்கும். கிளான் வார் ஐடியா எப்படி இருக்கும்னு தெரில. நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரில. மேபி தெரில. சிஓசி வந்து கோட்டட். சிஓசி நான் இன்னும் வச்சுருக்கேன். டவுன் ஹால் 9 மேக்ஸ் பேஸு. ஆனால் விளாட மாட்டேன். போர் அடிக்கும். எனக்கு அதில் டார்க் எலிக்சர் மட்டும் வந்தால் நான் மேக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த டவுன் ஹால் போகணுன்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கேன்னா, அதில் டார்க் எலிக்சர் வச்சு ஏதாவது குயினும் கிங்கும் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அதை நான் பண்ணாமல் அது பண்ணுறதுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப வருஷமாக சேர்க்குறேன் டார்க் எலிக்சர். நான் ஃபைட்டே போக மாட்டேன். நான் உள்ளே போனால் எனக்கு அந்த கலெக்டர்லேயும் கோல்டு மைன்லேயும் காசு வந்துடும். அதை வச்சு என் ட்ரெஷர் ஃபுல்லாக இருக்கும், என் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும். கிளான் இது வந்து ஏதோ ஒரு கிளானில் இருக்கேன், வடக்கு கிளான்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக இருக்கும். இதில் இப்போ ஆடியோ கேட்க இல்லையான்னு தெரில. நான் பாட்டுக்கு 10-12 நிமிஷத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு தெரில. சபாஸ் இதெல்லாம் இருக்கணும். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. யூடியூப் வீடியோஸ்லாம் எப்படி போவாங்க, பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து பார்த்தேன். நான் ஆல்ரெடி தம்பெயில் ரெடி பண்ணிட்டேன். அதனால் பிரச்சனை இல்லை. அது ஒரு ஆடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். காப்பிரைட் மியூசிக் அப்படின்னு போட்டேன். ஒன்று ஏதோ வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது வந்து நான் நிறைய யூடியூப் சேனலில் கேட்டிருக்கேன். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போடுவேன். முதல் வீடியோவே 16 நிமிஷத்துக்கு போட்டேன். எவன் பார்ப்பான்னு தெரிஞ்சு நான் போடுறேன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. போடுவோம். எனக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க தான் பார்ப்பாங்க, வேறு யார் பார்ப்பா? அந்த 10 பேர் தான் இங்கேயும் இருப்பாங்க. என்னோடய ஸ்கிரிபிள் ஆர்ட் பேஜ்லேயும் இருப்பாங்க. ஸோ வேணா அங்கே போய் பாருங்கள். என் ஸ்கிரிபிள் ஆர்ட் பேஜுக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டு பேஜ் மாதிரி ஏதோ ஒன்று வர ஃபாலோ பண்ணாங்க முன்னாடி. அதுவும் இருக்கும். அதில் உள்ள ட்ராயிங்ஸ்லாம் கிளாஸில் திருட்டுத்தனமாக வரைஞ்ச ட்ராயிங்ஸ். திருட்டுத்தனமாலாம் இல்லை, கிளாஸ் நடக்கும்போது வரைஞ்சது. திருட்டுத்தனமாலாம் தெரியல எனக்கு. இப்போ சீக்கிரமாக இந்த ட்ராயிங்கை முடிப்போமா? நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல்லாம் வரைவான்லாம் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு இந்த ரப்பர் யூஸ் பண்ணுறது, அடிச்சுட்டு வரைகிறதெல்லாம் போர் அடிக்கும். நானே சும்மா டைம் பாஸ் வரைகிறேன். அதனால் எல்லாமே ஒன் ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி ஒரு வாட்டி வரைஞ்சா அவ்வளோதான். அதான் அதை அப்படியே பாட்டிட்டிங் பண்ணி ஏதாவது கோடு எக்ஸ்ட்ரா வந்தாலும், எக்ஸ்ட்ரா வருமானலாம் தெரில, எல்லாம் நான் தான் போடுறேன். அதனால் நான் வரைகிறது தான் முடிய போகுது. அவ்வளோதான். இது என் மைண்டில் இருந்த ட்ராயிங்லாம் இல்லை, சும்மா வரையும் போது தோணுது. எனக்கு வந்து ப்ளைனாக இருந்தால் பிடிக்காது. பட் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி 14 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. அதனால் மேபி 12 நிமிஷம். எனக்கு டைமிங் கரெக்டாக தெரில. முன்னாடி கொஞ்சம் போர்ஷன் பேசினேன், ஆனால் அதை தூக்கிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய வீடியோ. இந்த வீடியோவில் ஒன்றுமே இருந்திருக்காது, கண்டென்ட்டே கிடையாது. சும்மா எல்லாருக்கும் புகழார மாட்டின மாதிரி இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து உருப்படியாக ஏதாச்சும் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன தெரியணும்? எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படிலாம் கேட்கணும்னு ஆசையாலாம் இல்லை, ஆனால் லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். புதுசாக ஒருத்த வீடியோ ஆரம்பிக்கும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருப்பான். அவன் தான் அவனுக்கு லைக் போடுவான், என்ன போடுவான். கேவலமாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவான். கேவலமாக இருந்தால் அவன் தான் சொல்லுவான். சொல்லணும். வீடியோ பார்க்குற எவனாச்சும் வந்து சும்மா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எவனாவது கமெண்ட் போட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் கொன்று போடுவேன். அதனால் மை ஃப்ரெண்ட்ஸ், உண்மையை சொல்லுங்கள். மூஞ்சே காட்டில் எப்படி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னா தெரியும். இப்படி ஒருத்தன் வரைகிறான்னாலே அது நானாக தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ this is our first video and about me. I am an engineering student, just studying, no other fun activities. கேம் விளாடுவேன், கம்ப்யூட்டர் கேம்ஸ். நான் கேமர்லாம் கிடையாது. உடனே கேமரு இந்த கேம் தெரியுமா அந்த கேம் தெரியுமாலாம் வராதிங்க. ஒரு 4-5 கேம் விளாண்டுருப்பேன். RDR 2 விளாண்டேன். எனக்கு பிடிச்சி விளாண்ட கேம் அது. RDR 2 அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. யாரெல்லாம் RDR 2 விளாண்டுருக்கேன்னு சொல்லுங்கள். மொக்க கமெண்ட்ரி தெரியுமா? மொக்க கமெண்ட்ரியோட PS5 வீடியோ பார்த்துருக்கீங்களா? சாட்டிஸ்ஃபைங் வீடியோ. அவர் பேக்ரவுண்டு சூப்பராக இருக்கும். அதில் அப்படியே PS5 வைப்பார். அந்த ஃப்ரேமே சூப்பராக இருக்கும். அது நல்லாயிருக்கும். வேறு யார்? இப்படி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா ஞாபகம் இப்போதைக்கு இவ்வளோ தான் ஞாபகம் வந்திருக்கு. இன்னும் நான் நிறைய பார்ப்பனா இருக்கும், அதெல்லாம் இப்போ ஞாபகம் இல்லை. ஆல்ரெடி 16 நிமிஷம். இப்படி நேரத்தை கணக்கெடுத்து போட வேண்டியதாக இருக்குது. அடுத்த வாட்டி ஸ்கிரிப்ட் எழுதி எனக்கு பேச சுத்தமாக வராது. எனக்கு வந்து முன்னாடி போய் பேசினாலும் எங்கேயாச்சும் பேசினாலும் கண்டென்ட் கொடுத்து பேசினா நான் பேச மாட்டேன். நான் அந்த கண்டென்ட் வந்து நான் எழுதுனதாக இருக்கணும். மீன்ஸ் இப்போ நான் ஒன்று முன்னாடி போய் பேசுகிறோம்னா அது நானாக பேசினா தான்
ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. முதல்ல ஒருத்தர் வீடியோ போடும்போது இவ்வளோ தடங்களா? கால் பண்ணுறாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அவ்வளோதான். கான்ஃபிடெண்ட்டாக பேசுவேன்னு சொல்ல வந்தேன். ஸோ ஸ்கிரிப்டட் எனக்கு செட் ஆகுமான்னு தெரில. பட் யூடியூப் வீடியோன்னு போட்டால் கொஞ்சம் ஸ்கிரிப்டாக எழுதி தான் படித்தேன். ஃப்ளோவில் பேசும்போது என்னெல்லாமோ பேசிடுவோம். இந்த வீடியோ ஆல்ரெடி நான் பார்த்துட்டு வந்து தான் திருப்பி பேசிகிட்டு இருக்கேன். குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், என்னெல்லாமோ பேசியிருக்கேன். ஸோ எல்லாமே ஃபன்னுக்கு தான். எப்படி வீடியோ பண்ணணும்னு தெரியாத பையன் வாட்டி ட்ரை பண்ணுறான். ஸோ லைக் பண்ணுங்கள், பாருங்கள். பிடிக்கலனா போயிருங்க, வேறு வீடியோ பாருங்கள்லாம் சொல்லி வச்சுருக்கேன். அப்படிலாம் இல்லை. பிடிக்கலனா என்ன பிடிக்கல, என்ன மாற்றணும்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா மாற்றிப்பேன். எல்லோரும் கற்றுப்போம். கிரிட்டிசிசமை ஏற்றுக்கணும். அப்போதான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கோச் பை ஏதோ ஒரு நல்ல யூடியூபர் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். ஏடுடியா யாரோ சொன்னாங்க. ஸோ அதனால் ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ், இதை மாற்றுப்பா தம்பி, சவுண்ட் ஒழுங்காக வரல, அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா மாற்றிப்பேன். தேட்ஸ் ஆல். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கு மேலே இதில் நான் வரைவேன், ஆனால் போட வீடியோ டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து என் இன்ஸ்டா பேஜில் இருக்கும், போய் பாருங்கள். இல்லை இதிலேயே போஸ்ட் மாதிரி போடுற ஆப்ஷன் எதுவும் இருக்கான்னு பார்க்குறேன். மொக்க கமெண்ட்டில் மீம் அடி ஓகே பேபி தக் லைஃப் வீடியோ பழசு, அதில் மீம் போட ஒரு போஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி போஸ்ட் போட முடியாத ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். இன்னும் எப்படி வீடியோ போடணும்னு எனக்கு தெரியாது, எடுக்க தான் தெரியும். அதனால் பார்க்குறேன், பார்த்துட்டு அப்லோட் பண்ணிட்டு சொல்கிறேன். அவ்வளோதான். Cheers, broskies.